உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு நான் என் இருதயத்திலே ஏதுவில்லாதிருந்தும் நம்பினது போல உங்கள் ஒவ்வொரு அனுபவங்களிலும், நீ ஜெபிக்கிற அத்தனை காரியங்களிலும், நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களிலும் ஏதுவில்லாதிருந்தும் கர்த்தரை நம்பு. முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது அப்படின்னு மனுஷன் சொல்றான். ஏதுவில்லாதிருந்தும் நீ கர்த்தரை நம்புவாயாக. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதனாலும், ரட்சிக்க திராணி இல்லாத பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதனாலும், நாசில சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாத, உன் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருப்பதாக. உலகத்துல நம்ம பார்க்கிறவங்க கேட்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முட்டாள்தனமா இப்படி ஒரு நம்பிக்கை வச்சிருக்க பாத்தியா அப்படின்னு தான் அந்த உலகம் சொல்லும். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் நான் வெற்றி பெறுவேன் என்று நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும், என் வாழ்க்கையில் ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொள்வேன் என்று நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும், வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு சாத்தியமே இல்லை ஏதுமில்லாதிருந்தும், திருமணம் நடப்பதற்கு ஏதுமில்லாதிருந்தும், ஒரு வீட்டை கட்டுவதற்கு ஏதுமில்லாதிருந்தும், என் நம்பிக்கை சொல்லுது, என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் சரீரத்தில் இருக்கிற வியாதி சுகமே ஆக, டாக்டர் சொல்லிட்டார், பிறந்ததிலிருந்தே வந்த வியாதி இது சாகும் வரைக்கும் உன்னை விட்டு போகாது. ஆமென். நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும், ஸ்கேன் ரிப்போர்ட் அதுதான் சொல்லிச்சு, டாக்டரே அதான் சொல்லிட்டார், இனிமே வாய்ப்பே கிடையாது. ஒரு சரீரத்தில் வந்த இந்த வியாதி, இந்த பலவீனம் உன்னை விட்டு நீங்கவே நீங்காது. ஏதுமில்லாதிருந்தும் என் நம்பிக்கை சொல்லுகிறது, என் கர்த்தராகிய தேவனாலே எல்லாம் ஆகும். என் தேவனாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 23ஆம் சங்கீதத்திலே அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 22ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நம்பின அவர்களை கர்த்தராகிய தேவன் அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து, காவல்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, வியாதிகளிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கிறீர். எங்கள் முற்பிதாக்கள் கர்த்தரை நம்பினார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், அவர் உண்மையிலே பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நம்பினவர்கள், கர்த்தரை நம்பி வாழ்கிறவர்கள், அது ஒரு அசட்டு தைரியம். வாழ்க்கையில் நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும், நோ பாசிபிலிட்டிஸ், இனிமேல் எந்த விதத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை என்னால பார்க்க முடியாது, என் வாழ்க்கையில இந்த நன்மையை என்னால சுதந்திரிக்க முடியாது அப்படின்ற நிலையோட தேவ சமூகத்திலே இந்த அற்புதத்தின் நாளில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது.